வணக்கம். தாய்நாடு செய்திகளுடன் நான் நிரோஷன். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் பல்வேறு காரணங்களால் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறார். அவரது செயல்பாடுகளுக்கும் பொதுமக்களிடம் ஆதரவு இருந்தாலும் ஒரு சிலரிடம் விமர்சனங்களையும் எழவைத்துள்ளது. அர்ஜுனா தனது தொகுதி மக்களுடன் நேரடியான தொடர்பை பேணுவதில் ஆர்வமாக உள்ளவர் என்று கூறப்படுபவர். பல்வேறு பிரச்சனைகளில் குரல் கொடுத்து வந்த அவர் தேசிய மட்டத்திலும் தனது கருத்துக்களை துணிவுடன் வெளிப்படுத்தியவர். ஆனால் அண்மைய சட்ட சிக்கல்கள் அவரது அரசியலை முடக்கும் நடவடிக்கைகளா என்ற கேள்விகளும் எழும்பாமல் இல்லை. அதாவது அர்ஜுனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் அரசியல் நோக்கத்துடன் செய்யப்படுகின்றன என்று சிலர் வாதிடுகின்றனர். மற்றொரு பக்கம் விமர்சகர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பதவியில் இருப்பவர் சட்டத்தை மீறினால் அவருக்கு விசேட சலுகைகள் வழங்கப்படக்கூடாது என்றும் வலியுறுத்துகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த நிலையில் அரசியல் வட்டாரங்களிலும் பொதுமக்களிடையிலும் பெரும் கவனத்தை ஈர்த்த சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. அர்ஜுனாவை சுற்றியுள்ள அண்மைய விவகாரங்கள் அரசியல் மட்டத்தை தாண்டி சமூகத்திலும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளன. அவரது கைது நிகழ்வின் போது நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் சென்று அவரை சந்தித்தது கூடுதல் சர்ச்சையை உருவாக்கியது. இதன் மூலம் அர்ஜுனாவின் தனிப்பட்ட உறவுகள் மற்றும் அரசியல் பிணைப்புகள் வெளிப்பட்டன. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் அர்ஜுனாவை சந்தித்ததை வெவ்வேறு கோணங்களில் பார்க்கின்றார்கள். இந்த சந்திப்பு பல்வேறு விமர்சனங்களையும் அரசியல் விவாதங்களையும் தூண்டியுள்ளது. நாமல் ராஜபக்சவின் இந்த செயல் தனிப்பட்ட உறவின் அடிப்படையானதா அல்லது அரசியல் பிணைப்பை வெளிப்படுத்துவதாகவா என்பதை பற்றிய கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. மறுபுறம் சிலர் இதை அரசியல் மரியாதை மற்றும் தனிப்பட்ட உறவாக விளக்குகின்றனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள் உள்ள தொடர்பு கடினமான சூழ்நிலையிலும் வெளிப்படலாம். அதனை அரசியல் ஆதரவாகவே கருத வேண்டியதில்லை என்றும் கூறுகின்றார்கள். இந்த நிலையில் அர்ஜுனாவின் அரசியல் பயணத்திற்கு அடுத்தடுத்த காலம் மிக முக்கியமானதாக அமையும். அவர் எதிர்கொள்ளும் வழக்குகளும் அதனை தொடர்ந்து வரும் நீதிமன்ற தீர்ப்புகளும் அவரது அரசியல் நிலைமையை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகளாக இருக்கும். சரி, விடயத்திற்கு வருவோம். அண்மையில் போக்குவரத்து விதிமுறை மீறல் சம்பந்தமாக கோட்டை போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்கு அர்ஜுனா ஆஜராகி இருந்தார். பின்னர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா விடுவிக்கப்பட்ட விடயம் அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவரை சந்தித்தது பல்வேறு விவாதங்களை தூண்டியிருக்கின்றது. ஏற்கனவே நாடாளுமன்ற அமர்வுகளிலும் வெளியிடங்களிலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகனும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சவுடன் அர்ஜுனா எம்பி நெருக்கமாகி வருகின்றார் என்று பல்வேறு செய்திகள் வெளிவந்திருந்தது. இது தொடர்பாக அர்ஜுனா விளக்கமளித்த போது நாடாளுமன்றத்திற்குள் நாங்கள் எந்தெந்த மாவட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றோமோ அந்தந்த மாவட்டங்களுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய நிலையில் உள்ளோம். அப்போது எதிர்கருத்துக்கள் வருகின்ற போது நாடாளுமன்றத்திற்குள் வாக்குவாதப்படுவது வழமையான ஒரு விடயம். எனினும் அரசியலில் எதிரி என்பதை தாண்டி நாங்கள் ராஜபக்ச மட்டுமல்ல அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சக மனிதர்களாக பழக வேண்டும், பேச வேண்டும். அவர்கள் சிரித்தால் சிரிக்க வேண்டும் என்ற வளமை நாடாளுமன்றத்தில் இருந்தே வருகின்றது. மாறாக அரசியல் எதிரி என்ற ரீதியில் நாம் சண்டை பிடிக்கின்றோம் என்றால் நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் நாங்கள் சண்டை பிடித்துக் கொண்டு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வேறுபாட்டை புரியாத மக்களும் அல்லது புரிய வைக்க விரும்பாத அரசியல்வாதிகளும் தான் எவ்வாறான விடயங்களை ஊதி பெரிதுபடுத்துகின்றார்கள் என்று அர்ச்சனா விளக்கம் அளித்திருந்தார். இப்போது போக்குவரத்து விதிமுறை மீறல் தொடர்பான குற்றச்சாட்டில் நீதிமன்றம் கொண்டு செல்லப்பட்ட ராமநாதன் அர்ச்சனாவை பார்க்க நீதிமன்றம் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சம்பந்தமான விடயங்களை நாம் நேற்றைய காணொலியில் தந்திருந்தோம். அந்த விடயங்கள் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதோடு ஒரு வடக்கு தேசிய மக்கள் சக்தி அரசியல்வாதி ஒருவரால் முகப்புத்தகத்தில் மிக கேவலமான முறையில் இந்த விடயம் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக அர்ஜுனா சுட்டிக்காட்டுகின்றார். ராஜபக்ச குடும்பத்தினுடைய தேசிய ஆடியோத்து ஆடி அமைப்புடன் தனது புகைப்படத்தை இட்டு தனது பிறப்பை கேவலப்படுத்துகின்றது போல் பதிவிடப்பட்டிருப்பதாக அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது யாவரும் அறிந்த அர்ஜுனா ராமநாதன் என்ற பெயரை அர்ஜுனா ராஜபக்ச என்று திரிவுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் இது தன்னை மட்டுமல்ல தன்னுடைய பெற்றோர்களை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயல் என்றும் குறிப்பிட்டார். இது தொடர்பில் குறித்த பதவியை சாட்சியாக பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் குறித்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அர்ஜுனா தேசிய தலைவரின் நிலைப்பாட்டை வெகு விரைவில் மஹிந்த ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, நாமல் ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று குறிப்பிடும் அர்ஜுனா தமிழ் மக்களின் வலிகளை முடிந்த வரைக்கும் தான் சிங்கள மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதன் மூலம் செய்த தவறுகளை அவர்களை சிந்திக்க வைத்து சமூகங்களை ஒன்றாக்க வேண்டும் என்பதையும் அர்ஜுனா சுட்டிக்காட்டுகின்றார். ராஜபக்சர்கள் கள்வர்கள் என்று ஏதோ ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அவர்களிடமிருந்து காசை வாங்கிக் கொண்டு அரசியல் செய்கின்ற வேலை செய்யக்கூடாது என்றும் அரசாங்கத்தை சாடினார் அர்ஜுனா. இந்த நிலையில் அர்ஜுனாவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச தங்களுக்குள் இருக்கும் உறவு பற்றி மிக தெளிவாக கூறியிருந்தார்.
ஆனால் இந்த விடயத்தையும் தெளிவுபடுத்தி அர்ஜுனாவை ராஜபக்ச தரப்பு விலை கொடுத்து வாங்கிவிட்டது என்ற ரீதியான ஒரு குற்றச்சாட்டு தான் தற்போது பரப்பப்படுகிறது என்கிறார் அர்ஜுனா. அந்த ஊடக கருத்தில் நாமல் ராஜபக்ச தெரிவித்த விடயம் அரசியலில் அர்ஜுனா எம்பியின் தலைவர் பிரபாகர், என்னுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இருவரும் ஒத்துப்போக மாட்டார்கள். அதனால் எனது தலைவர் அர்ஜுனாவின் தலைவருக்கு எதிராக யுத்தம் செய்தார் என்று நாமல் குறிப்பிடுகிறார். தொடர்ந்து கூறிய அவர், யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அவரை பார்ப்பதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு சென்றிருந்தேன். அர்ஜுனா எம்பி நாடாளுமன்றத்திலே வடக்கு மக்களின் உண்மையான பிரச்சனைகள் தொடர்பாக கதைப்பதுடன் எதிர்க்கட்சியின் பெரும் பங்கை தனியாளாக நின்று குரல் கொடுக்கின்றார். அவ்வாறான ஒருவருக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு நாம் முன்னிலையாக வேண்டும். எனது தலைவரின் கொள்கை அனைவருக்கும் கருணை கொள்வதாக உள்ளது. அதையே நானும் பின்பற்றி வருகின்றேன் என்று நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தெரிவித்த போது, அர்ஜுனா கூறுவதைப் போல வடக்கு இளைஞர்களின் மனதில் எமக்கு எதிராக வெறுப்பை விதைத்துள்ளனர். நாம் அவற்றை போக்குவதற்கான வழி செய்ய வேண்டும் என்று கூறினார். அர்ஜுனா எம்பி தவறு செய்திருந்தால் அது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்து அதனை விடுத்து அரசியல் பழிவாங்கலுக்காக அரசாங்கம் முறையுமாக இருந்தால் அதனை நாம் எதிர்த்து போராடுவோம் என்றார் நாமல் ராஜபக்ச. நாவலின் இந்த காணொலியை மேற்கோள் காட்டி பேசிய அர்ஜுனா எம்பி நாமல் ராஜபக்சவுடன் பேசுகையில், நீயும் நானும் அரசியல் ரீதியான கருத்துக்களால் மோதிக்கொள்ளலாம், ஆனால் எமக்கு இனங்களுக்கு இடையிலான அடிபட்டுக் கொள்ள விடக்கூடாது என்று தெரிவித்ததாக சுட்டிக்காட்டுகின்றார். ஒரு ஊடகத்தின் முன்னிலையில் சிங்கள மொழியில் மக்களுக்காக நீங்களும் நானும் எங்களுடைய அரசியல் தமிழினத்தின் வழி இழைக்கப்பட்ட கொடுமைகள் தொடர்பாக பகிரங்கமாக பேசிக் கொள்வோம். அதை வேண்டுமானால் நேரடியாக மக்கள் பார்க்கும்படி ஒளிபரப்பிக் கொள்ளலாம். அதை பார்க்கின்ற மக்கள் யார் சரி என்பதை விளங்கிக் கொள்ளட்டும் என்று அர்ஜுனா குறிப்பிடுகின்றார். ஆனால் இதைய நேர்காணல் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியிடம் கேட்டால் நேர்காணலுக்குரிய வினாக்களை எழுதி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் அதை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும். அதன் பின்னரே நேர்காணலில் கலந்து கொள்ள முடியும் என்றும் தனது விமர்சனத்தை வெளியிட்டார். நாமல் ராஜபக்ச விவகாரம் தொடர்பாக மேலும் தெரிவித்த அர்ஜுனா ராமநாதன், காலம் காலமாக காட்டிக் கொடுத்து யாரிடமும் நம்பிக்கை இல்லாத நிலைமை உள்ளது. எந்த காலத்திலும் நான் எனது இனத்தை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று நான் நாமலிடம் தெரிவித்ததாகவும், முடிந்தால் ஒரு நாள் உங்கள் தந்தை மஹிந்த ராஜபக்சவை வந்து சந்திப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் அர்ஜுனா அவரிடம் எனது இனத்தின் வழியை நான் குறிப்பிடுவேன் என்றும் அந்த காணொலியை நேரலையில் ஒளிபரப்பலாம் என்றும் தெரிவிக்கின்றார். இந்த காணொலியை சிங்கள மக்களாக இருந்தாலும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி பார்க்கட்டும். அவர்கள் தங்கள் இனத்திற்காக நாங்கள் உண்மையாக இருக்கின்றோமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளட்டும் என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டுகின்றார். இது இவ்வாறு இருக்க, யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனை எதிர்க்கட்சி தலைவராக்குமாறு தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச வலியுறுத்துகிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் கலந்துரையாடலில் அவர் கலந்து கொண்ட போது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் ஓரின செய்தியாளர்களை ஈர்ப்பது குறித்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த கோரிக்கையினை முன்வைத்தார். இந்த விவகாரத்தில் அவர் மேலும் குறிப்பிட்ட போது, நாட்டின் பொது பிரச்சனைகளை யார் பேசுகின்றார்கள் என்பது முக்கியம். அவர் தமிழ், சிங்கள, முஸ்லிம் என்று எந்த இனத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் என்பதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் வாழ்வாதாரம், நாட்டின் பொருளாதாரம், அரசியல் நிலைமை ஆகிய விடயங்களை பற்றி பேசுபவரே உண்மையான ஒரு அரசியல்வாதி. அதனைத் தொடர்ந்து அவர் கூறியதாவது, யாழ்ப்பாணத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் எந்த கோணத்திலும் எந்த சிக்கலிலும் பொதுமக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேசிக் கொண்டிருக்கின்றார். அவரின் குரல் எல்லோரையும் சென்றடைகின்றது. அதனால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்க வேண்டும். தற்போது சஜித் பிரேமதாச இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டு வருகின்றார். ஆனால் விமல் வீரவங்சவின் இந்த கோரிக்கை எதிர்க்கட்சியின் உள்கட்டமைப்பிலும் அரசியல் வட்டாரங்களிலும் புதிய ஒரு விவாதங்களை தூண்டியுள்ளது.